இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு. அப்புறம் தேடல், முயற்சி, வளர்ச்சி இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்மா. வெற்றிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். இது நாங்க சொல்லல, கீதையில சொல்லியிருக்காங்க, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பர்பஸ் எங்க இருக்கு? அவுட்கம் பத்தி மட்டும் பேசுறீங்க. வேர் இஸ் த பர்பஸ்? அவங்க கீதையை நினைவுபடுத்தினார் சகோதரி காயத்ரி. ஆனா ஒன்றை மட்டும் மறந்துட்டாங்க. கீதை எதற்கு சொல்லப்பட்டது தெரியுமா? ஜெயிக்கணும். காயத்ரி மாதிரி, ஜேசுமாறன் மாதிரி, நம்ம தம்பி டேவிட் ஜார்ஜ் வந்திருக்காக, அதுக்கு முன்னாடி செல்வி அஞ்சனா வந்திருக்காக. எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, சரிதா அண்ணாதுரையும் வந்திருக்காங்க. சரிதா வந்திருக்காக. இத்தனை பேரும் வந்திருக்காங்க. கீதை எதுக்கு சொல்லப்பட்டதுன்றது உங்களுக்கு மறந்து போச்சா? நீங்கள் உங்கள் 5 பேரை மாதிரி அர்ஜுனன் சொன்னால், உள்ளதே போதுங்க, எனக்கு ஒன்றும் யாரையும் ஜெயிக்க வேணாம், எனக்கு நாடே வேணாம், கிருஷ்ணா என்னை விட்டுருப்பா, என்னை விட்டுரு, எனக்கு எதுவும் வேணான்னு போதுதான் கண்ணபிரான் எழுந்து கீதையை சொன்னார். உன்னுடைய கையிலே இருக்கிற வில்லை எடு அர்ஜுனா, அந்த வில் ஒரு காண்டீபம் ஒரு நாள் கூட ஓயக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டதுதான் கீதை. சொந்த செலவில் யாராவது சூனியம் வச்சு பார்த்துருக்கீங்களா? இது மட்டும் நான் பார்த்ததில்லை. சான் பிரான்சிஸ்கோவில் தான் நடக்கும். செஸ், கார் ரேசிங் பற்றியெல்லாம் பேசினாங்க. ஒலிம்பிக்ஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் பை பிளேயிங் த ஸ்போர்ட். நான் திரும்ப சொல்கிறேன், பிளேயிங் த ஸ்போர்ட், நாட் வின்னிங் த ஸ்போர்ட். ஹாப்பினஸ் இஸ் பிளேயிங் த ஸ்போர்ட். இட் இஸ் நாட் வின்னிங் பட் பிளேயிங் என்று அந்த ஒலிம்பிக் விளையாட்டினுடைய அது என்னங்க அதில் இருந்தான். எழுதும்போது அப்படி தாங்க எழுதணும். ஏன்னா தோக்கறவனு இருப்பாங்க. எழுதும்போது கவித்துவமாக தான் எழுதணும். அது யாராவது ஒரு மார்க்கெட்டிங் ஆளை கூப்பிட்டு எழுத வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் ஆள் அதை எழுதுற மட்டும் அவன் எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு 50 ஐட்ரேஷன் போயிருக்காது. அத்தனை பேரும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு முயற்சி வேணும். இஃப் யூ ஆர் நாட் பிளேயிங் ஃபார் வின்னிங், தென் வாட் த ஹெல் ஆர் யூ பிளேயிங் ஃபார்? தன்னிடம் உள்ளதை கொண்ட நிறைபவனின் காலடியில் கிடக்கிறது உலகம், நாங்கள் ஏன் அதை வெல்ல வேண்டும்? என்ன வரி இது? எங்களுக்கு உலகம் எங்கள் காலடியில் அப்படின்னு, உலகம் எங்கள் காலடியில்னு நினைப்பதுவே ஒரு வெற்றி தான். அது சாதாரணமாக வராது. ஜெயிச்சவன் தான் உலகம் எங்கள் காலடின்னு சொல்வான். நிறைவாக இருக்கிறவனுக்கு அது வார்த்தையே வராது. யார் நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். போதும்னு நினைக்கணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல கூட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. எங்க நிப்பாட்டணும்னு தெரியணும். அப்பதான் சாதா பாஸ்கர் கூட லக்கி பாஸ்கர் ஆக முடியும். ஆகலாம். நான் லக்கி பாஸ்கர்னு தாங்க சொன்னேன். நீங்க வேற தான். அவங்க ஏற்கனவே சிவாஜி படத்துல வர ரஜினி சார் மாதிரி 2 கையில மறுப்பு எழுதுறாங்க. இதுல கோர்த்து விட்டுறாதீங்க. இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் காலடி தான் உலகம் இருக்கு. இன்ஸ்பிரேஷன் எல்லாரும் யாரையோ பற்றி பேசினாங்க. எனக்கு தெரிந்து உள்ளதை கொண்டு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகான், அவரை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அப்படிலாம் ஒருத்தங்க இருக்காங்க. அவரோட பேர் அருப்புக்கோட்டை பாலகிருஷ்ண விஜயரங்கன். அவர் எங்கள் அப்பா தான். அவருக்கு முன்பு பேசிய அருப்புக்கோட்டை பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய மகளே காயத்ரி அவர்களே மந்திரம். இன்னைக்கு பேச வர்றதுக்கு முன்னாடி காயத்ரி நினச்சிருப்பாங்க. இது ஆன்லைனில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி நல்லா பேசணும்னு நீங்கள் நினச்சிங்களே காயத்ரி, இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கீங்களே, சந்தோஷமாகவே இல்லை காயத்ரி. சிச்சி, நாங்கள் இதுக்கெல்லாம் சந்தோஷமே படமாட்டோம். கண்ணீர் மட்டும் வருது. கண்ணீர் என்பதை விட மகிழ்ச்சியை சொல்லுவதற்கு வேற ஒன்று இருக்கிறதா என்ன? ஆனா அவங்க துறவி, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு. நீங்க சிரிச்சாலும் ஒண்ணு, அவங்க மேல கல்ல தூக்கி போட்டாலும் ஒண்ணு, நீங்க பாராட்டினாலும் ஒண்ணு. இல்லம்மா, என் மேல போட்டுருப்பாரு. நீங்க பாராட்டினாலும் போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான்னா எதுக்குமா கண்ணீர் வந்தது உங்களுக்கு? ஏன்னா நீங்கள்
அவ்வளோ முயற்சி எடுத்திருக்கீங்க இந்த இடத்துல பேசுறதுக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்கீங்க. அது போராட்டம் இல்லையா? அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியை இந்த அரங்கத்திலே பார்க்கிற போது உங்க மனசு என்ன நினைக்கும்? இதுவே போதும் நான் நினைக்கும் இல்லையே. சாண்டியாகோ பட்டிமன்றத்தில் கூட என்ன கூப்பிட்டுருக்கலாமே, அங்க நான் பேசாம போயிட்டேன்னு நினைப்பீங்களா இல்லையா நீங்க? இப்போ கூட இன்னொரு பேச்சாளரை சேர்த்துக்கலாம். இந்த 5 பேரும் பம்மாத்து பயங்கரமா, அவங்களுக்கு ஜெயிக்கவே வேணாமாமா, அவங்களுக்கு இருக்கிறதே போதுமாமா. ஆனா மக்கள் நடுவர் ராஜா அவர்களே, யார ஏமாத்த கிளம்பியிருக்கீங்க நீங்க? இருந்திருந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்கம்மா, அதை முடிச்சு தொங்குறீங்க.